மழை தொடர்பான முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கனமழையால் நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் கீழ் இயங்கும் கல்லூரிகளில் பருவத் தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மறு தேதியானது பின்னர் அறிவிக்கப்படும் எனவும் பல்கலைக்கழக தேர்வு கட்டுப்பாட்டு ஆணையர் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் நெல்லை சரவணன். சரவணன், தற்பொழுது கனமழை காரணமாக பருவ தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. அங்கு மழையின் அளவு எவ்வாறாக இருக்கிறது? மேலும் கூடுதல் விவரங்கள் என்னவாக இருக்கின்றன? வணக்கம் பிரீதா. நெல்லை மாவட்டத்தில் நேற்று காலை முதல் தற்போது வரை பல இடங்களில் மழையானது இடைவிடாது பெய்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தற்பொழுது நெல்லையில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளுக்கும் மற்றும் இன்று நடைபெற இருந்த அனைத்து அரையாண்டு தேர்வுகளையும் ஒத்திவைத்து நேற்று மாலை ஏற்கனவே நெல்லை மாவட்ட ஆட்சியர் ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார். ஆனால் தற்பொழுது நேற்று காலை தொடங்கிய மழையின் அந்த அளவானது தற்போது வரை இடைவிடாது பெய்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் நெல்லையில் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்திற்கு இயங்கக்கூடிய அனைத்து உறுப்பு கல்லூரிகளுக்கும் இன்று செமஸ்டர் தேர்வானது நடைபெற இருந்த சூழலில் தற்பொழுது அனைத்து செமஸ்டர் தேர்வுகளையும் இன்று ஒத்திவைத்து நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்திலிருந்து ஒரு அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது. ஆனால் நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரை தற்போது இந்த மழையின் பாதிப்பானது அதிக அளவில் காணப்படுகிறது. நேற்று காலை தொடங்கிய இந்த மழையானது தற்போது பல்வேறு இடங்களில் தொடர்ச்சியாக இடைவிடாது பெய்துள்ள காரணத்தினால் நெல்லையின் மாநகர பகுதியிலான திருநெல்வேலி ஜங்ஷன், டவுன், வண்ணாரப்பேட்டை மற்றும் ஹைகோர்ட் ஆகிய பகுதிகளில் தற்போது பல தாழ்வான இடங்களிலும் வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் நெல்லையின் புறநகர் பகுதிகளான கேடிஎஸ் நகர், விஜயநகரம், சாலையூத்து மற்றும் கங்கை கொண்டான் ஆகிய பகுதிகளிலும் தாழ்வான இடங்களில் இருக்கக்கூடிய அனைத்து குடியிருப்பு வீடுகளிலும் தற்போது வெள்ள நீரானது பூந்திருக்கிறது. இன்று காலை 11 மணிக்கு மேல் என்டிஆர் படையினரும் நெல்லை மாவட்டத்துக்கு வருவதாக ஒரு தகவலானது வெளியாகி இருக்கிறது. நெல்லையில் இடைவிடாது பெய்து வரக்கூடிய கனமழையினால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பாகி இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் விளைநிலங்களிலும் தற்போது தண்ணீர் வரத்து அதிகரிக்கக்கூடிய காரணத்தினால் விவசாயிகளும் வேதனையிருக்கிறார்கள். நெல்லையில் தாமிரபரணி ஆற்றங்கரை இருக்கக்கூடிய பொதுமக்களும் பாதுகாப்பான இடத்துக்கு செல்லும்படி நெல்லை மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். பிரித்தா, விவரங்களுக்கு நன்றி சரவணன்.